வீர்நடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்மொழி. என்னுடைய தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். மாணவர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் வச்சு பிக்சர்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன தர போகிறேன் அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது தர போகிறேன். கடைசி வரையும் யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நான் பிடிஎஃப் அப்படின்றது தர போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகேவா? எப்போதுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10th என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இயல் 3 வந்துட்டோம். குருவினாக்கள் சிறுவினாக்கள் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நெடுவினாக்கள் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 15 நாட்களுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10th போர்ஷன்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன்ஸ் அப்படின்றது பண்ண போறோம். அது மூலமா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போற ஆஃப்லி எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் அப்படின்றது நம்மளால எடுக்க முடியும் நம்புறேன். மாணவர்களாகிய உங்களுக்கு நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக நீங்க படிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கான வகுப்புக்குள்ள போலாமா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா குருவினா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். குருவினா சிறுவினா அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு உரி வினாக்கள் அப்படின்றது இருக்க போகுது உங்களுக்கு. அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். எப்பொழுதுமே நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது போஸ்ட் பண்றேன். ஆனால் நிறைய பேர் ஆன்சரே பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஆன்சர் தெரியலையான்னு தெரியல, இல்லை தெரியாத ஆன்சரை நீங்கள் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு தெரியல. ஏன் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நீங்கள் ஏன் எழுத மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியவே மாட்டுது. எழுதுனாதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு கொஸ்டின் சொல்லும்போது உனக்கு தெரியல அப்படின்னாலும் நீ தேடி போய் அந்த ஆன்சர் போடுறல, அது பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டால் உனக்கு மறக்காது. எப்பயுமே நம்ம ஒரு தப்பு பண்றோம், அந்த தப்பை சரி செய்ய ஒரு விஷயம் பண்றோம்ல, அப்ப அந்த விஷயம் நம்மளை மறக்கவே மறக்காது. நீயே எக்ஸாம் எழுதியிருப்ப, ஒரு கொஸ்டின் அப்படின்றத நீ மறந்துருப்ப தெரியாது. ஆனா எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கொஸ்டினை எடுத்து பார்க்கும்போது ஓ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சரா அப்படின்னு நீ நினைச்ச அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் உனக்கு மறக்கவே மறக்காது. அதனாலதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது நான் ஒவ்வொரு செஷன்லயுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஆனா நிறைய பேர் பாக்குற எல்லாரும் ஆன்சர் பண்றாங்கன்னா அப்படின்னு இல்லை. தயவு செஞ்சு தெரிஞ்சா உடனே ஏபிசிடின்னு ஒரு கமெண்ட் போட போற, தெரியல அப்படின்னா உடனே நோட்ஸ் எடு, இல்ல நெட்டை போ, எங்கேயாச்சும் போயிட்டு அந்த ஆன்சர் எடுத்து கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இது பண்ணாம யாருமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆன்சர் அதாவது ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஜஸ்ட் ஏபிசிடின்னு போட போற, இல்ல அந்த வார்த்தையை எடுத்து எழுத போற. சில பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யார் ஆன்சர் பண்றா அப்படின்னா ரெகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தா அதை கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருந்தினரை மகிழ்வித்து அவங்கள வரவங்களை எப்படி முகமன் அப்படின்னா எப்படிலாம் அவங்கள சொல்லி அழைப்பீங்க, எப்படிலாம் அவங்கள்ட்ட பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம், இப்போலாம் யாராச்சும் வந்தாலே நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உள்ள போயிடுவோம். இவன் வராண்டா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம்டா, இல்லை சொந்தக்காரங்க என்ன பண்ணுவோம் ஓடிடுவோம் வீட்டை விட்டு. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பழைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொற்கள்லாம் பேசி அவங்கள வணக்கத்தோட அழைச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? வாருங்கள் ஐயா வணக்கம், அமருங்கள், நலமாக இருக்கிறீர்களா, தங்கள் வரவு நல்வரவு. ஃபர்ஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன பண்றாங்களாம், வாருங்கள் ஐயா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்றாங்களா. அதுக்கப்புறம் வணக்கம், வாருங்கள் ஐயா. யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்களே என்ன பண்றாங்களாம், வாருங்கள் ஐயா வணக்கம், அமருங்கள் உட்காருங்க, நலமாக இருக்கிறீர்களா நீங்க நல்லா இருக்கீங்களா, தங்கள் வரவு நீங்க வந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தருது, நீங்கள் வந்தது நல்வரவு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதா சார்? இது எழுதுனா போதுமா அப்படின்னா இதை என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வச்சிருக்கேன். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிப்பேன் அப்படின்றதுக்கு நான் 2வது ஸ்லைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஓகேவா? யாராச்சும் வீட்டுக்கு என்ன பண்ணணும், இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாராச்சும் வந்தா வாருங்கள் ஐயா வணக்கம் அப்படின்றத சொல்லி அமருங்கள், உட்காருங்க, நீர் அருந்துகிறீர்களா அப்படிலாம் கேட்டுட்டு நல்லா இருக்கீங்களா, நலமா இருக்கிறீர்களா, நீங்க எனக்கு ரொம்ப நல்வரவு, நீங்கள் நல்வரவு, தங்கள் வரவு நல்வரவு அப்படின்றத சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா அப்படின்னா படிக்கணும். நான் இம்பார்ட்டன்டான கொஸ்டினையும் சொல்லிட்டு வரேன், இந்த கொஸ்டின் படிக்கணும். இது எழுத மாட்டீங்கன்னா என்ன, வாழ்க்கையோட ஒத்து போகிற விஷயம் இதெல்லாம் போய் எழுதாம. ஆனா இன்னுமே சில பேர்லாம் இருக்காங்க, யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலுமே உண்மையிலே மனசார சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு ஓடுறவங்களா இருப்பாங்க. பாக்குற சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு ஓடுவாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு அடைஞ்சும் கிடப்பாங்க. ஓகேவா? அதுதான் என்ன பண்ணணும், யாராச்சும் வந்தா வாருங்கள் ஐயா
நான் எதுக்காக 2-3 வாட்டி சொல்றேன் அப்படின்னா நான் 2-3 வாட்டி சொல்லியாச்சும் உங்க மண்டையில போய் ஏறிடாதா அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? சொல்லும் போதே என்ன பண்ணுங்க, நான் வீடியோட சேர்ந்து படிச்சிடணும். ஓகேவா? நான் வீடியோ பார்த்துட்டு தனியாக ஒரு வாட்டி படிப்பேன் அப்படின்றது கிடையாது. வீடியோட நான் சேர்ந்து படிச்சிருவேன் சார் அப்படின்ற மாதிரி படிச்சிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, வாருங்கள் ஐயா, வணக்கம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்புறம் என்னது, அமருங்கள் அப்படின்றத சொல்லணும். நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா, அதுதான் நலமாக இருக்கிறீர்களா, தங்கள் வரவு நல்வரவு அப்படின்றத எழுதிடணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, சார் இது என்ன சார், அங்க வெறும் 4 லைன் தான் வச்சீங்க, என்ன சார் 8 லைன் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து சிம்பிளா எழுதுனது. இது என்னது, கொஞ்சம் எலாபரேட்டா எழுதுறது, கொஞ்சம் வந்து பார்க்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, நிறைய எழுதிருக்காங்க. 2 மார்க்குக்கே இவ்வளவு எழுதிருக்காங்க, 2 மார்க் போட்டே ஆகணும்னு நினைக்கிறோம் டீச்சர்ஸ், அந்த மாதிரி உள்ளது. சார் இவ்வளோலாம் நல்லா படிக்க முடியாது சார், அதை எழுதுறது எனக்கு பெருசு சார் அப்படின்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க. இல்ல சார் நான் நல்லா படிப்பேன் சார், எனக்கு இது நல்லாவே எனக்கு வந்து என்னால வந்து இதை நான் மனப்பாடம் பண்ணிக்க முடியும் சார் அப்படின்னா இதை படிச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கலாமா? வாருங்கள் வாருங்கள், உங்களை கண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள், நீங்க வாங்க வாங்க, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஆனா சந்தோஷமா இருக்க மாதிரியும் வெளிக்குள்ள எப்படி இருக்குமா, உள்ளுக்குள்ள வந்து நய வஞ்சகமா வச்சுப்பாங்களாம், ஆனா வெளில எப்படி காமிச்சுப்பாங்களாம். வாருங்கள் வாருங்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும். அப்ப என்னது, உட்காருங்கள், முதலில் நீர் பருகுங்கள், வாங்க உட்காருங்க உட்காருங்க, என்ன பண்ணுங்க, கொஞ்சோடு தண்ணி குடிங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றாங்களாம். நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்தது நான் செய்த பெரும்பேறு, நீங்க இல்லத்துக்கு வந்தது என்னது, நாங்கள் செய்த பெரும்பேறு அப்படின்றத சொல்றாரு. அடுத்து, கண்டிப்பாக உணவருந்து விட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும், கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அடுத்து, உங்களை சந்தித்த நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன், உங்களை பார்த்து தான் நான் என்னென்ன ஆவலா இருந்தேன் அப்படின்றத எழுதணும். புரியுதா? எழுதிருவீங்களா சார்? அதுவே ஈஸியா இருக்கு சார், இது கொஞ்சம் பெருசா இருக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி எலாபரேட்டா எழுதுனா தான் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு ஓ 2 மதிப்பெண் வினாவுக்கே இவ்வளோ எழுதிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் அவ்வளோலாம் படிக்க முடியாது சார்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. வாருங்கள் வாருங்கள், உங்களை கண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் உள்ள வந்து மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே உள்ள வந்து அப்படியே வந்து ஆக்டிங் போடுவாங்க, வாங்க வாங்க மாமா, வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுண்ணா. உட்காருங்கள், முதலில் சிறிதே நீர் பருகுங்கள், இந்த மாதிரி ஆச்சரிய குறியெல்லாம் போடணுமா சார்னா போட்டுதான் ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உணர்ச்சியான சொற்கள். அதாவது உட்காருங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு உணர்ச்சியான சொற்கள் மாதிரி. அந்த மாதிரி சொற்கள் என்ன பண்ணணும்னா உண்மையிலேயே அந்த குறியீடுகள் அப்படின்றது கண்டிப்பா போடணும். ஓகேவா? வாருங்கள் வாருங்கள் அப்படின்றத என்ன பண்ணணும், இந்த மாதிரி இங்க டாட்டும் வைக்கலாம். ஓகேவா? பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். வாருங்கள் வாருங்கள், உங்களை கண்டது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதணும். உட்காருங்கள், முதலில் சிறிது நீர் பருகுங்கள், முதல்ல கொஞ்சம் வந்து தண்ணி குடிங்க. நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்தது நான் செய்த பெரும்பேறு, நீங்க என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப நான் செய்த பெரும்பேறு, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப கிடைச்சது ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக உணவிருந்து விட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும், கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுவாங்கல்ல, வீட்டு நம்ம யார் வீட்டை வச்சு போனா சொல்லுவாங்க, கண்டிப்பா இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உங்களை சந்திக்க நான் மிகவும் ஆவலாக இருந்தேன், உங்களை பார்க்கறதாம நான் ஆவலா இருந்தேன், எப்ப நீங்க வருவீங்க, எப்ப நான் உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆவலா இருந்தேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. எழுதிருவீங்களா? படிச்சிட்டீங்களா அந்த கொஸ்டினை? நான் என்ன சொல்லியிருக்கேன், வீடியோட சேர்ந்து படிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் பிடிஎஃப் கொடுக்கும்போது எடுத்து வந்து என்ன பண்ணுவேன், ரிவிஷன் தான் பண்ணணும். வீடியோ ஃபுல்லா வந்து அந்த சும்மா அப்படி மேலோட்டமா பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்கு வந்து மக் வாங்கணும் படிச்சுட்டு இருக்க கூடாது. வீடியோட சேர்ந்து படிச்சிடணும். அப்புறம் பிடிஎஃப் கிடைச்சோன்னு என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகே, டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோலாம் பார்க்கல சார் அப்படின்னா முன்னாடி எல்லா வீடியோஸும் பாருங்க. எல்லா வீடியோஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருக்கேன். எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே வரீங்க, லேப்டாப் இருக்கு இல்ல போன் இருக்கு அப்படின்னா அழகா ஃபோல்டர்ல போட்டு எல்லா பிடிஎஃபையும் சேர்த்து வச்சுட்டு வரணும். ஓகேவா? சேர்த்து வச்சுட்டு கரெக்டா முடிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இயல் 1லேருந்து 7 வரையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா உட்காந்து என்ன பண்ணுவோம், ரிவிஷன் அப்படின்றது பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ வரப்போற 15 நாளுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10th ஃபுல்லுத்தையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ரிவிஷன் அடிச்சு என்ன பண்ண போறோம், தும்சம் பண்ண போறோம். ஓகேவா? எழுதிவீங்களா அந்த கொஸ்டின்? ஓகே, இது முக்கியமாக சார் இந்த கொஸ்டின் அப்படின்னா படிக்கணும். ஓகேவா? படிக்காம போக கூடாது. ஓகேவா? இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்டா, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒத்து போக உள்ள கொஸ்டின். சும்மா வரும்போது பேசுவோம்ல, வாருங்கள் ஐயா, உட்காருங்கள், தண்ணீர் அருந்துங்கள், நீங்கள் சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அழகா கதை அடிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் இது. ஆனா இதெல்லாம் படிக்காம வந்து என்ன பண்ணக்கூடாது, போய் எழுதக்கூடாது. சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து எழுதுவோம், எழுதிட்டு வந்து இந்த கொஸ்டினடா இது தெரிஞ்ச நான் முன்னாடியே எழுதியிருப்பேனடா, இதை படிக்காமையாடா போனேன் எக்ஸாம் ஆளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் வந்து படிக்காம போவே கூடாது. நானும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்களேன்,
என்ன பண்றாங்க, 2 பேர் வீட்டுக்கு வராங்க. அப்ப 2 பேர் என்ன பண்றாங்க, வாருங்கள் வாருங்கள் வணக்கம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியா பிக்சர்ஸோட தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் உங்களுக்கு கீழே தரேன். ஓகேவா, கடைசி வரையும் யார் வீடியோ பாக்குறீங்களோ அவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது தரேன். உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்ததால் தலைவி என்ன பண்ணிருக்காங்களாம், சாப்பாடு எதுவும் இல்லை அவங்க வீட்டுல. லிட்டரலா என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல சாப்பாடு எதுவுமே இல்லை. ஆனா வயல்ல எதுக்கு, விதைக்காக வச்சிருந்தாங்க திணை. என்ன பண்றாங்க, அந்த காலத்துல அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விதைக்காக, அதாவது வந்து வயல்ல போயிட்டு அந்த நெற்பயிர் போடுறதுக்காக வச்சிருந்த அந்த திணை விதை தான் இருந்திருக்கு. அதை எடுத்து உரல்னா தெரியுமா, இப்படி இருக்கும். எங்க வீட்டுல இருந்துச்சு முன்னாடி, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுல வந்து நெல்லை கொட்டிட்டு என்ன பண்ணணும், அதை வச்சு அந்த பாறையை வச்சு அப்படியே அடிக்கணும். அடிச்சோம்னா வந்து நெல்லு தனியா உமி தனியா வரும். அதுதான் அதை மாதிரி குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி. தலைவி என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி. அப்ப எந்த மாதிரி இருந்திருக்கு நம்மளோட உபசரிப்பு முறை அப்படின்றது இங்க தெரியுது. ஓகேவா, நம்மளோட பண்பாடு, நம்மளோட வரலாறு, தமிழோட வரலாறு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது இங்க தெரியுது. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, உரல்ல குத்தி எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னது, வீட்டுல சமைக்க சாப்பாடு இல்ல, வீட்டுல சமைக்க சாப்பாடு இல்ல. ஆனா வயலுக்கு போட வச்சிருந்த அந்த நெற்கள் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த உரல்ல போட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்மளோட தமிழ் பாரம்பரியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா, உங்கள் கருத்தை குறிப்பிடுக. விருந்தோம்பல்னா யாருக்காச்சும் வந்து நம்ம விருந்தோம்பல் வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உபசரிக்கிறோம், அதான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செல்வம் மட்டும் இன்றியமையாத ஒன்றா, செல்வம் மட்டும் இன்றியமையாத ஒன்றா அப்படின்றத உங்கள் கருத்தை வந்து குறிப்பிடுங்க. உங்களோட கருத்து என்ன, அதை வந்து குறிப்பிடுங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த கொஸ்டின் படிக்கணுமானா படிக்கணும். ஓகேவா, வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வகையிலும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்றோர். என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வறிய நிலைனா எதுவுமே இல்லாத நிலை. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தே ஆகணும். அது என்ன ஆனாலும் சரி, நம்ம தலையை அலமான வச்சாச்சும் கொடுத்தாகணும். ஆனா இந்த காலத்துல என்ன பெப்ப அப்படின்னு விரட்டி விட்டுருவோம், எப்படா கிளம்புவான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்போம். ஆனா என்ன பண்றாங்க, அந்த காலத்துல எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இலக்கிய செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது வீட்டுல சாப்பாடே இல்லை, அந்த மாதிரி விஷயத்து அப்படியே விஷுவலுக்கு போயிடணும். ஓகேவா, வீட்டுல சாப்பாடே இல்லை. ஆனா அந்த காலத்துல இருந்த தலைவி என்ன பண்ணிருக்காங்க, அதாவது வயலுக்கு போட வச்சிருந்த திணை அதோட விதையை எடுத்து உரல்ல குத்தி எடுத்து அதை சமைச்சு போட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அது இப்படிதான், வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும், என்ன நிலை, வறிய நிலையிலும், ஓகே, வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வகையிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடை போட்டு அது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்கான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். எப்படி இருக்கான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா, ஒரு நிமிஷப்பா. ஓகே ஓகே, அதுதான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க, ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, இளையான்குடி மாரநாயனரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. அதாவது இளையான்குடி மாரநாயரின் வீட்டுக்கு வந்து சிவனடியார், இவர்தான் வந்து அந்த இளையானார். இவர்தான் யார் அப்படின்னா இந்த இளையான்குடி மாரநாயனார். இளையான்குடி மாரநாயனார் இருக்காருல்ல, இளையான்குடி மாரநாயர். இவர் வீட்டுக்கு யாரு வராங்க அப்படின்னா சிவனடியார் வராங்க. ஓகேவா, யார் வரா, சிவனே டைரக்டா வராங்க. இந்த பிக்சர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, இதை வச்சு இந்த கொஸ்டின் ஈஸியா எழுதிடலாம். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பிக்சர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனே பண்றேன். ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஒரு படம் பார்த்து அழகா ஆன்சர் அப்படின்றத நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, அது விட என்ன பண்ணிருக்காங்க, சிவன் அப்படின்ற ஒரு சிவனடியார் என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, இளையான்குடி மாரநாயரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சு, அப்போதைக்கு சமைக்கிறது அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை. அவங்க என்ன ஆயிடுச்சு, அப்போதைக்கு வீட்டுல சமைக்கிறது சாப்பாடு இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியந்து போயிருவீங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்காரு, ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க அப்படின்றத பாருங்களேன். எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, வயல்ல போயிட்டு அன்னைக்கு தான் போயிட்டு நெல்லை போட்டு விதைச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்காக, அறுவடைக்காக. வயல்ல வந்து நெல் உழுவாங்கல்ல, உழுதுக்கு அப்புறம் நெல்லை போடுவாங்க, போட்டுட்டு வந்திருக்காரு. அதை பின்னாடி என்ன பண்ணிருக்காரு, அரித்து வந்து அப்படின்னா என்னது, அந்த வயல்ல வந்து சேரோட வந்து அந்த நெற்கள் கடக்க என்ன பண்றாரு, சிவனடியார் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அங்க போய் வயல்ல போயிட்டு
என்ன பண்றாரு, அந்த சேரோட அந்த நெல்லெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு. எதுல, ஒரு பானை மாதிரி எடுத்துட்டு போறாரு. அதுல என்ன பண்றாரு, சேரோட அந்த நெல்லை எடுத்து போடுறாரு. போட்டு விருந்து படை தரும் பெரிய புராணத்தில், இது முக்கியம், எதுல காட்டப்பட்டிருக்கு, பெரிய புராணம். எதுல காட்டப்பட்டிருக்குன்னா பெரிய புராணத்தில் இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது விருந்தோம்பலுக்கு செல்வத்தை விட விருந்தோம்பல் பண்பே இன்றியமையாதது என்பதை காட்டுகிறது. விருந்தோம்பலுக்கு செல்வத்தை விட, என்னதான் காசு பணம்ன்றது முக்கியம் இல்ல, வந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சோறு போடணும், வந்தவங்களுக்கு மற்ற வயிறார சாப்பாடு கொடுக்கணும், அதுதான் பெரிய செல்வம், காசு பணம் பெருசு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி முடிக்கணும். ஓகேவா, இன்றியமையாது என்பதை காட்டுகிறது. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்களேன் ஒரு வாட்டி. அதாவது இளையான்குடி மாறனாயர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா, அந்த காலத்துல அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா சிவனடியார் ஒருத்தர் வந்துட்டாரு. வந்தவொடனே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வாருங்கள் வாருங்கள் ஐயா, உட்காருங்கள், தண்ணீர் அருந்துங்கள் அப்படிலாம் சொல்லி பேசி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு போடணும். ஆனா அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை. அவங்க மனைவியும் தலைவியும் அவங்க தலைவனும், அதாவது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சாப்பாடு இல்லையே அப்படின்ட்டு. அவருக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது. என்னது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தான் போயிட்டு வயல்ல வந்து இது போட்டுட்டு வந்தோம், நெல்லை போட்டுட்டு வந்தோம், போயிட்டு அந்த நெல்லை போய் நான் எடுத்துட்டு வந்துடவா அப்படின்றத அவர் பேசிக்கிறாங்க. அவரும் சரி ஓகே, சிவனடியார் வந்துட்டாங்க, நம்ம வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாது, போயிட்டு அரிச்சிட்டு வந்துருங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, நைட்டா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, நைட்டா போய் என்ன பண்றாரு, அவர் போட்ட அந்த நெற்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மண் செடியில வந்து எடுத்து அரிச்சு போடுறாரு. எடுத்து போடுறாரு அரிச்சு. அதை போட்டு கழுவி என்ன பண்றாரு, அதை வந்து உரையில வந்து அந்த உரல்ல வந்து குத்தி அதை நெல்லை எடுத்து அதை அரிசியை எடுத்து வடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இறையான் போட்டிருக்காங்க, சாமிக்கு சிவனடியாருக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் என்ன இருக்கு, இப்படி ஒரு விஷயம் எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்மளோட தமிழ் இலக்கியம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அதை தான் வந்து அதை இப்போ வந்து என்னது, செல்வத்தை விட விருந்தோம்பல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த மூலியமா சொல்லப்படுது அப்படின்றத எழுதணும். அப்ப இறையான்குடி மாறனாயரா எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம இலக்கிய செய்திகள் மூலமா நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்படின்றத இங்க தெரிய வருது. புரியுதா, ஈஸியா இருக்கா, கிளியர் ஆகுதா? அடுத்து என்னன்னு பாருங்களேன். அடுத்து என்ன சார், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? சார் அடுக்கு தொடர்னா என்ன சார், ஏதோ அடுக்கு தொடர், அடுக்குன்னு தெரியும், இப்படி அடுக்கிக்கிட்டே போடுது, அது என்ன சார் தொடர் அப்படின்னா, ஓகே இப்படி வச்சுக்கலாமா. அடுக்கு அப்படின்றது என்னது, நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், டேய் அந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்குடா, இல்லையே அந்த ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைடா அப்படிலாம் சொல்லுவாங்களா வீட்டில், அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. என்னது, அடுக்கிக்கிட்டே போறதுதான் அடுக்கு. தொடர் அப்படின்னா என்னது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். எழுத்தை வச்சு நம்ம வந்து டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். எழுத்து வச்சு என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்களேன், எழுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க, அடுக்கு தொடர். இதுதானது அடுக்கு தொடர். இப்ப பாருங்களேன், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால், டேய் எழுதுறா, சீக்கிரம் எழுதுறா அப்படின்னு சொல்றோம்ல, எழுது அப்படின்றது 2 to 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எழுது அப்படின்றது சீக்கிரமா எழுது அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் என்னது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எப்படி அடுக்கு தொடராகும், சிரிச்சு பேசின அப்படின்றது எப்படி அடுக்கு தொடராகும் அப்படின்றத கேட்கறாங்க. முக்கியமா சார்னா முக்கியம், இந்த கொஸ்டின் படிக்கணும். ஓகேவா, இதை படிக்கணும். நான் சில கொஸ்டின் என்ன பண்ணுவேன், மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன், அதை கண்டிப்பாக படிக்காம போகக்கூடாது. மீதி கொஷின் வந்து ஈஸிடா, 10th நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. சபை மேட்ரு சால்ட் வருது. ஓகேவா, நீ வந்து நினச்சிக்கிட்டு இது எப்படா படிக்கிறது, எப்படா பாஸ் ஆக போகிறதெல்லாம் சில பேர் யோசிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழ்லாம் அசால்ட்டாக என்ன பண்ணலாம், 90 மேலே எடுக்கலாம், 95 மேலே எடுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், இது எழுத்து வந்து அந்த கோழி சீச்சா மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி நீ எழுதுனாலே போதும், நல்ல ஸ்கோர் அப்படின்றதே கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, எனக்கு தமிழ் வரவே வராது சார், தமிழ் தானடா பேசுற, இதுக்கப்புறம் என்ன உனக்கு வேணும், தமிழ் நாட்டில் பிறந்துட்டு என்ன தமிழ் மார்க் எடுக்க ஏன் பயப்படுற, ஈஸி தான் இது. ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படித்தேன் சின்ன வயசுலேருந்து, எனக்கு இங்கிலீஷ் கூட வந்துருச்சு சார், தமிழ் சுத்தமாக வர மாட்டேது சார், பேச மட்டும் தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் என்னது, தமிழில் வந்து எனக்கு மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கல, அது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதான் அர்த்தம். நீ வந்து விருப்பத்தோட படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆள் மனசோட படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து தமிழ் வந்து உன் உடம்புல ஊறிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான். உனக்கு ஒரு பிடிச்ச ஆக்டர் இருப்பார்ல, எனக்கு விஜய் பிடிக்கும் சார், எனக்கு வந்து தனுஷ் பிடிக்கும் சார், எனக்கு வந்து சூர்யா பிடிக்கும் சார், அந்த மாதிரிலாம் இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு தமிழையும் கொஞ்சம் பிடிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சப்ப மேட்ரு, ஈஸியாக அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி பண்ணலாம், அழகாக மார்க் எடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, சில பேர்
சார் எனக்கு இங்கிலீஷ் வர அளவுக்கு தமிழ் வரவே மாட்டேது சார். ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சேனா, அதனால எனக்கு தமிழ் வரவே மாட்டேது அப்படின்னு சில பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லை. நீ பேசுறது என்னது தமிழ், அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு? ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கிட்டுனா போதும். இப்போ என்ன சொன்னேன், நான் பிக்சர்ஸ் வச்சு சொன்னேன். அந்த இளையான்குடி மாறனார் என்ன பண்ணாரு, வீட்டில் வந்து அவர் செம்மனடியார் வந்துட்டாரு. திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட எதுவும் இல்லை. என்ன பண்ணுறாரு, திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, வயலில் போட்டிருந்த வந்து அந்த திணையை வந்து அடிச்சுட்டு வந்தார். உரலில் குத்திட்டு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வந்து விருந்தளித்தார். அவ்வளோதான். இது எழுதி, இது செல்வத்துக்கு வந்து இது தேவையில்லை, விருந்தோம்பல் தான் முக்கியம் அப்படின்னு எழுதுனா மார்க்கை போட போகிறாங்க. நீ என்ன பண்ணக்கூடாது, ஐயோ முக்கியமான கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க சார், அதை மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா ஈஸிடா. உன்னை என்ன வந்து 6வதுலேருந்து 12வது வரை இருக்க புக்கையா படிக்க சொல்கிறேங்க? 10வது புக்கில் இருக்க, அதுவும் புக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டினை தான் படிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற? அதெல்லாம் இல்லை. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் எனக்கு மார்க்கே வரல அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க, நல்ல முடியாக மார்க்கே எடுக்கலாம். ஓகேவா? டோன்ட் ஃபீல். ஓகே ஓகே. சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக. சிரிச்சு பேசினாங்க. அதாவது ஒரு வரும்ல, அந்த மாப்பிள்ளை படத்தில், தனுஷ் படத்தில் வரும்ல, சிரிச்சு பேசுவானா, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பாட்டெல்லாம் கூட வரும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னது, சிரிச்சு பேசினாங்க. என்ன பண்ணுவோம், நார்மலாக சிரிச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்லுவோமா? சிரிச்சு பேசினாங்க. சிரிச்சு பேசிட்டே இருந்தாரா, நானும் சிரிச்சு பேசிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுமா? அது என்ன ஆயிடுச்சு, அடுக்கு தொடர் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகேவா? சிரித்து பேசினார் என்பது என்னது, உவகை காரணமா. சிரிச்சு பேசினாங்க அப்படின்றது அடுக்கு தொடர் ஆயிடுச்சு. டேய் சபா மேட்ரா, ஈஸியா 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம்டா. இப்படி போடணுமா என்ன உனக்கு உன்னோட ஆன்சர் ஷீட்ல? அப்போ வந்து ஈஸியா படிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து இதை மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின், அழகா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அழகா படிச்சிடலாம். இப்போ நீ 2 நிமிஷம் படிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டல ஏறிடும். நான் பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணின்னு வச்சுக்கோ, இன்னும் ஈஸியாகிடும். ஓகேவா? என்னது, கொஸ்டினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கொஸ்டினை படிக்காமல் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, சார் நான் ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டு போனோம் சார், ஆனால் கொஸ்டின் வேற கேட்டு விட்டாங்க, கொஸ்டின் எனக்கு தெரில சார், எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் வரும்னே தெரில சார், அப்படிலாம் சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதுனாச்சும் கான்சியஸாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதான் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது பூஞ்சை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா பூஞ்சைனா என்னன்னு தெரியல அப்படின்னா ஃபங்கஸை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸ்கூலில். நான் 7வது 8வது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ, 7th 8th படிக்கிறப்போ. என்ன பண்ணாங்க, பூஞ்சையை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. அது இங்கிலீஷில் வந்து வாட் இஸ் ஃபங்கஸ், பூஞ்சை என்றால் என்ன, அதான் கேட்டிருந்தாங்க. என்னுடைய நண்பன், உயிர் நண்பன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் பூஜை அதை எப்படி படிச்சிட்டான், பூஞ்சையை போய் பூஜைன்னு படிச்சிட்டான். என்ன எழுதுறான் தெரியுமா அவன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பூஜை நடத்தும் பொழுது எங்கள் வீட்டில் தேங்காய் 2 வைப்பார்கள், பத்தி கொளுத்துவார்கள், பொங்கல் பொறி கொடுப்பார்கள், இந்த மாதிரி வந்து கதை அடிச்சு வச்சுட்டான். மேம் படிச்சுட்டு அன்னைக்கு வந்து அடுத்த நாள் ஸ்கூல் வராங்க. ஸ்கூல் வந்துட்டு எக்ஸாம் கொடுக்குற அன்னைக்கு போட்டு சரி அடி அடிச்சு எல்லாரும் முன்னாடி படிச்சு காமிக்கிறாங்க. வண்டா உன்னை பூஞ்சையை பற்றி எழுத சொன்னா நீ பூஜையை பற்றி எழுதி வச்சிருக்கியாடா அப்படின்னு. நான் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி தேங்காய் வைப்பார்கள், இந்த மாதிரி பத்தி கொளுத்துவார்கள், இந்த மாதிரி வந்து பொங்கல் கொடுப்பார்கள், பொறி கொடுப்பார்கள், வீட்டில் வந்து சுத்தம் செய்வார்கள், இந்த மாதிரிலாம் வச்சு கதை அடிச்சு விட்டான். அதுக்குன்னு வந்து ஒரு நியாயமே இல்லையாடா. பூஞ்சை அப்படின்றது என்னது, ஒரு அறிவியல் வர ஒரு கொஸ்டின், அதுக்கு ரிலேட்டடாக எழுதி வச்சாச்சு பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் பூஜையை பற்றி எழுதி வச்சா என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. உனக்கு தெரியல, உனக்கு ஒரு வழியே தெரில சார், அந்த கொஸ்டின் சுத்தமாக எனக்கு தெரியல சார்னா அதுக்கு ரிலேட்டடாக எழுதி வைக்கணும். சம்மந்தமே இல்லாமல் எதையோ பிடிச்சி எழுதக்கூடாது. ஓகேவா? இதை எழுதிடுவீங்களா? சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக சிரிச்சு பேசினாங்க அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சுனது இது அடுக்கு தொடர் அப்படின்றது தெரிய வருது. கிளியர் ஆகுதா? புரியுதா? எழுதிருவீங்களா வந்தா? ஓகேப்பா. அடுத்து சார் அடுக்கு தொடர்னா என்ன சார்? சார் அடுக்கு தொடர்ன்றீங்களே, என்ன சார் அடுக்கு தொடர்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும் பாருங்க. இதை நான் அப்படியே படிக்கிறேன், படித்து சொல்கிறேன் பாருங்களேன். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவனருகே ஓடி வந்தனர். இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான். அமுதன் அவனை பிடி என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். அதாவது சின்ன பசங்க நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் வந்து பாம்பு 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 அப்படின்னு கத்துறான். எங்கடா அப்படின்னு வந்து அப்புறம் பின்னாடி கேட்கறான். இல்ல சும்மாதான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்புறம் மற்றவங்களாம் சேர்ந்துட்டு அவனை புடுறா அப்படின்னு சொல்றாங்களாம். என்னது எல்லா வார்த்தையும் எப்படி வந்திருக்கு, அடிக்கடிக்கு வந்திருக்கு. ஒரு வார்த்தை ஒரு வாட்டி இல்ல, 2-3 வாட்டி வந்திருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க, அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வந்திருக்கு, 2 வாட்டி வந்திருக்கு, 3 வாட்டி வந்திருக்கு, 4 வாட்டி. இந்த மாதிரி இடம்பெறதுனதே அடுக்கு தொடர். ஓகேவா? அது எப்படி வருமா, அச்சம் பயமா இருக்க மாதிரியும் வரும். அடுத்து வந்து விரைவு, அந்த மாதிரி வந்து ஸ்பீடா இருக்க மாதிரியும் இருக்கும். அடுத்து சினம், கோபத்தோடையும் வரும். கோபத்தினால சொல்றதும் இருக்கும், பயத்தினாலையும் சொல்லுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு என்ன பண்ணுவோம், டே நாளைக்கு எக்ஸாம்டா டே அப்படின்னு சொல்லுவோமா,
படிக்கணும்டா படி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? பயத்தினால சொல்றது. அச்சம் பயத்தினாலையும் சொல்லுவோம். கோவம் வந்துச்சுனாலும் என்ன பண்ணுவோம்? அடுக்கு தொடர் அப்படின்றது பயன்படுத்தும். இந்த மாதிரி காரணத்தினால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்கு தொடரில் ஒவ்வொரு அடி வரது என்னது? அது வந்து பொருளோட இருக்கு. பாம்பு 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 என்னது? அது பொருள் இருக்கு. பாம்புன்றது என்ன? ஒரு உயிரினம். பொருள் இருக்கா? அது மாதிரி வந்து என்னது? அடுக்கு தொடர்ல வரதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அதே இரட்டை கிரிவில வரும்னா அதுக்கு பொருள் இருக்காது. படபட, கட கட, படபட அப்படின்றது பட அப்படின்றது ஏதாச்சும் பொருள் இருக்கா? இல்ல. ஆனா அடுக்கு தொடர்ல ஒரு பொருள் இருக்கு. எங்கே அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்றது ஒரு பொருள் இருக்கா? இதுதான் என்ன சொல்றாங்க? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? அடுக்கு தொடர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது? என்ன சார் புரியவே மாட்டேது சார், எனக்கு இதான் சார் பிரச்சனையே தமிழ்ல. எப்ப பாரு வந்து ஏதாச்சும் பழைய காலத்து வந்து அந்த வார்த்தையை கொடுத்துட்றாங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா. இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க போங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு திணைசோறு கொடுப்பாங்க அப்படின்றதான் வந்து அந்த லைனோட பொருள். ஓகேவா? இரடி பொம்மல் பெருகுவீர்னா ஒரு நீங்க அங்க போங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து அதோட பொருள். பாருங்களேன், இரடி அப்படின்னா திணை. ஃபர்ஸ்ட் இது எழுதணும். இரடி அப்படின்னா என்னது? திணை. பொம்மல் அப்படின்னா சோறு. பொம்மல் அப்படின்னா என்னது? சோறு. பொம்மல் அப்படின்னா சோறு. இரடி அப்படின்னா திணை. இரடி அப்படின்னா திணை. பொம்மல் அப்படின்னா சோறு. பொம்மல் அப்படின்னா சோறு. இரடி அப்படின்னா திணை. மறக்கவே கூடாது. ஓகேவா? தலையில ஏத்தி வச்சிடணும். ஓகேவா? இதை மறக்கவே கூடாது. இரடினா திணை, பொம்மல்னா சோறு. இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். எழுதிட்டு இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படியே கொஸ்டின்ல இருக்கா, அதை எடுத்து நீங்க இங்க எழுதணும். எழுதிட்டு இந்த தொடர் உணர்த்தும் பொருள் இந்த இருக்கா, தொடர்ன்னு இருக்கா, இந்த தொடர் உணர்த்தும் பொருள் அதையே மறுபடியும் எழுதணும். கொஸ்டினை வச்சு ஆன்சர் எழுதலாம்டா, ஈஸியா எழுதுங்கடா. அடுத்து திணைச்சோற்றை பெருகுவீர் அப்படின்றது பொருள். திணைச்சோற்றை பெருகுவீர்கள். திணைசோரை வந்து நீங்க பெறுவீங்க, நீங்க அங்க போங்க உங்களுக்கு திணைசோறு கொடுப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வருது. அதான் திணைச்சோற்றை பெறுவீர்கள் அப்படின்றது இந்த இடத்துல பொருள். இங்க பாருங்களேன், என்னது? நீங்க அங்க போங்க உங்களுக்கு திணைசோறும் நெய்யில வந்து மாமிசமும் தருவாங்க அப்படின்றது எதுல வரும்? காசை காண்டத்துல வரும். நான் அது பின்னாடி ஒரு பாட்டாவே இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க, எப்படி ஈஸியா எழுதலான்றத மறுபடியும் சொல்ற பாருங்களேன். இரடி பொம்மல் பெருகுவீர். இரடி அப்படின்னா என்னது? திணை. ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பொம்மல் அப்படின்னா சோறு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஷினை வச்சு ஆன்சர் எழுதலாம். நீ பாரு, இப்போ பாரு, இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படியே கொஷின் இருக்கா, இதை அப்படியே பார்த்து அப்படியே கீழே எழுதுற. அடுத்து இந்த தொடர் உணர்த்தும் பொருள், இந்த தொடர் இருக்கா, இதுக்கு முன்னாடி இத்தொடர் அப்படின்றத மட்டும் நீங்க சேர்த்து எழுதணும். திணை சோற்றை பெருகுவீர். அப்ப நீ ரெண்டு எடுத்து படிச்சா போதும். இதை படிக்கணும், இதை படிக்கணும். படிச்சுன்னா அசால்ட்டா என்ன பண்ணுவாங்க? 2 மார்க் போடு அப்படின்ட்டு போட்டு டிக்கை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நீ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. கொஸ்டினை வச்சு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா இந்த கொஸ்டின்? எடுத்துருவீங்களா 2 மார்க்கு? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின், ஆனா மிக 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 முக்கியம். அப்படி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோது. இது கண்டிப்பா படிக்காம போகவே கூடாது. ஓகேவா? கிளியர் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா. அடுத்து என்ன சார் அப்படின்னா, பாரதியார் கவிஞர். ஒவ்வொரு வார்த்தை. பாரதியார் கவிஞர். பாரதியார் வந்து ஒரு கவிஞர். நூலகம் சென்றார், நூலகம் போனார். அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலையே அவை. எழுவாயுடன் தொடரும் பயனிலைனா என்ன, அதோட பயனிலைனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாருங்களேன், பாரதியார் அப்படின்றது என்ன? ஒரு பெயரா இருக்கா? பாரதியார் என்னது? பெயர். அப்ப என்னது இது? இது பெயர் பயனிலை. பின்னாடி பயனிலை அப்படின்ற வார்த்தையை சேர்த்தணும். இந்த கொஸ்டின் எப்படி சார் ஈஸியா எழுதுது அப்படின்னா, இந்த பயனிலைன்னு ஒரு வார்த்தை இருக்கா, இதை எடுத்தீங்க போட்டுக்கோ. எல்லாத்துலயும் பின்னாடி வந்து பயனிலை அப்படின்றது வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? பாரதியார் கவிஞர், நூலகம் சென்றார், அவர் யார், இதை மூணுத்தையும் நீ வந்து ஃபர்ஸ்ட் இப்படி எழுதணும். ஒரு நிமிஷம், யாரும் இதை போய் எழுதிட்டு இருக்க கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்காக வச்சேன். ஓகேவா? இதெல்லாம் யாரும் எழுத வேணாம்ப்பா, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சேன். இதை வந்து யாரும் படிக்க வேணாம். ஓகேவா? நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சேன், இதை எழுதுனா போதும். ஓகேவா? இதை எழுதுனா போதும். ஓகேவா? இது கிளியர் ஆகுதா? அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல இது 3 எழுதுனா போதும். இது வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சேன். ஓகேவா? இதை எழுதணுமா சார்னா வேணாம், இதெல்லாம் எழுத வேண்டாம், இதை மட்டும் நீ எழுதுனா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்தா நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது 3த்தையும் நீ எழுதணும். பாரதியார் கவிஞர், நூலகம் சென்றார், அவர் யார். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கீழே ஒன்னா இதை நீ எழுதணும். எழுதிருவியா? எழுதிட்ட. அடுத்து பாரதியார். பாரதியார் என்ன? ஒரு பெயர். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்? பெயர் பயனிலை. பயனிலை இதை பார்த்து நீ அப்படியே இங்க கீழே எழுதிரு. அவ என்ன பண்ற? பயனிலையை பார்த்து நீங்க கீழே எழுதுற. ஃபர்ஸ்ட் இது 3த்தையும் என்ன பண்ற அப்படின்னா 1 by 1 எழுதுற. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரியுதா? இது 1 by 1 எழுதுற. பின்னாடி பயனிலை அப்படின்ற வார்த்தை வரணும், இதை பார்த்து நீ எழுதிடுற.
பாரதியார் அப்படின்றது என்னது பெயரா? அடுத்து நூலகம் சென்றார். வினைனா அப்படி என்னப்பா? வினைனா செயல். வினைனா என்ன? ஒரு செயல். செயலை குறிக்கிறதா வினை. நான் வந்து நூலகம் போறேன் அப்படின்றது என்ன? ஒரு வினை. ஒரு நடந்து போறேன், நான் அந்த மாதிரி பண்றேன், நான் போய் சாப்பிட போறேன், இதெல்லாம் என்னது? ஒரு வினை. ஒரு வினை. வினை அப்படின்னா என்னது? ஒரு செயல். ஒரு பண்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இயங்கி செய்யறோம் அப்படின்னா அதுதான் வினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? நூலகம் சென்றார் அப்படின்றது ஒரு வினை. புரியுதா? நான் போனேன் அப்படின்றது என்னது? ஒரு வினை. அந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அவர் யார்? யார் அப்படின்றது என்ன? வினா. யார் உன்னை வந்து அடிச்சா, யார் வந்து உன்னை திட்டினா அப்படின்னா என்னது? வினா. வினாவா? அங்க யாருன்னு தெரியல. ஓகேவா? இது என்னது? வினா. புரியுதா? அப்ப வந்து வினா பயனிலை. பயனிலை அப்படின்றத பார்த்து எழுத போற. எழுதிட்டு ஒவ்வொரு வார்த்தையான எழுத போற. ஃபர்ஸ்ட் என்னது? பாரதியார் அப்படின்றது ஒரு பெயர். பெயர் பயனிலை எழுதிட்ட. அடுத்து நூலகம் சென்றார் அப்படின்றது ஒரு வினை, செயலை குறிக்குது. நூலகம் போனாரு அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது, அது வினை. அடுத்து அதுக்கு அவர் யார்? அவர் யாரு அப்படின்றது ஒரு வினா. வினாவா இருக்கா? யாருன்னே தெரியல. அப்ப என்னது? அது வினா. ஓகேவா? அப்ப வினா பயனிலை முடிஞ்சிச்சா? இங்க எல்லா இடத்துலயும் ஒரு இப்ப போடுற, அவரை 3 எழுதுற, அசால்ட்டா என்ன பண்ற? 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரா? ஈஸியா? சரி, இப்போ வாங்க சார், பயனிலை என்ன சார்? பின்னாடி பயனிலைன்னு ஒரு வார்த்தை சேர்க்க சொன்னீங்க, இதை பார்த்து எழுதுனேன், ஆனா பயனிலைனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆவலா இருக்கு சார். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாருங்களேன். ஒரு வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதுல பொருள் முடிந்து நிற்கும் வினைச்சொல். ஒரு பொருள் வந்து முடிஞ்சு பெற்றுச்சு, வினைச்சொல் நிலை பயனிலை எனப்படுகிறது. ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு, அது என்ன சொல்றாங்க? பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், கண்ணன் பந்து விளையாடினான். கண்ணன் வந்து என்ன பண்றான்? பந்து வந்து விளையாடுறான், காலால உருட்டி விளையாடுறான், இல்ல வந்து வாலிபால் மாதிரி மேலே விளையாடுறான் அப்படின்னு வச்சுப்போம். வசனத்தில் விளையாடினான் அப்படின்றது என்னது? பயனிலை. ஒரு வினை சொல்லணும்னு சொல்லியிருக்கானா? அப்ப விளையாடினா அப்படின்றது தான் பயனிலை. ஒரு வேலை ஒரு விஷயத்தை செய்யறாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்களா? ஓகேப்பா, அடுத்து போலாமா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து சார், குருவின் அவ்வளவுதானா சார் அப்படின்னா குருவின் அவ்வளவுதான். ஈஸியா இருந்துச்சா? பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கா? நான் பிடிஎஃப் உங்களுக்கு தரேன், அந்த பிக்சர்ஸ் வச்சு நீங்க படிக்கணும். ஓகேவா? ஒரு விஷயத்த எப்போ நம்ம விஷுவலா பாக்குறோமோ அப்ப வந்து மறக்கவே மறக்காது. நீங்க பார்த்த படம் உங்களுக்கு மறக்காது. இப்ப கடைசியா பார்த்து என்ன படம்? கோட் படம் பார்த்தோம். அதுல எந்த சீன்ல எப்ப வந்து இளைய தளபதி வருவார் அப்படின்றத நம்ம மறக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஏய், இந்த சீன்ல வராருப்பா, இந்த சீன்ல இவரு வருவாருப்பா, அங்க ஒரு மெட்ரோ சீன் நடக்கும் பாரு, அடிப்பாரு பாரு, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னதான் விஷுவலா நம்ம வந்து எப்போ வந்து ஐம்புலன்களால எப்போ அதை வந்து பாக்குறோமோ அப்போ வந்து எப்படி இருக்கும்? அது நம்ம மறக்கவே மறக்காது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே விஷுவலா படிக்கணும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? இப்போ வந்து இளையான்குடி மாறனாயர்னா நான் தான் அந்த இளையான்குடி மாறனாயர் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை உருவகப்படுத்திக்கணும். ஓ, எங்க வீட்டுக்கு சிவனடியார் வந்துட்டாரு, நான் என்ன பண்றேன்? போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் போயிட்டு நெல் அரிச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறேன், வந்து இந்த மாதிரிலாம் நீங்க விஷுவலா பண்ணணும். இதே மாதிரி நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே காத்துலயே வந்து படம் வரையணும். அந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு, நியூட்டனோட 3ஆம் விதி அப்படின்னா ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு எதிர் விசை உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இந்த ராக்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுது, இது வந்து நியூட்டனோட 3ஆம் விதி படி என்ன பண்ணுது? இது வந்து மேலே போகுது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி எப்போ நீங்க விஷுவலா படிக்கிறீங்களோ, அப்படியே வந்து கண்ணை மூடினீங்க அப்படின்னா அப்படியே விஷுவலா தெரியணும். அப்படியே பொன் போன்ற நகரம் அப்படின்னா அந்த நகரம் எப்படி இருக்கணும்? அப்படியே பொண்ணா அப்படின்னா அது தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்கணும். அப்படி விஷுவலா பண்ணி படிக்கும்போது அப்படியே எப்படி இருக்கும்? கான்செப்டா படிக்கிற மாதிரி இருக்கும், மறக்கவும் மறக்காது. அப்ப நான் இந்த பிக்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸ் வச்சு அந்த கொஸ்டினை வந்து அப்படியே சால்வ் பண்ணணும். ஓ, இளையான்குடி மாறனாயர் வந்து இங்க போறாரா? ஓகே. ஓ, இந்த இடத்துல போய் நெல் அரிக்கிறாரா? நெல் அரிச்சிட்டு வந்து என்ன பண்றாரு? சிவனடியாருக்கு உணவு அளிக்கிறாரா? ஓகேப்பா. அப்படின்றது அந்த பிக்சர் வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். மக்கப் அடிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மக்கப் அப்படின்றத அடிக்கவே கூடாது. மனப்பாடம் பண்ணி மண்டையில ஏத்தக்கூடாது. புரிஞ்சு படிச்சு தான் மண்டையில ஏத்தணும். புரியுதா? பண்ணுவீங்களா? ஓகே. எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த பிக்சர்ஸை வச்சு நீங்க வந்து அந்த விஷுவலை வந்து கனெக்ட் பண்ணி படிங்க. மறக்கவே மறக்காது. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து சிறுவினா என்னன்னு பார்க்கலாமா? சார் என்ன சார் கொஷினே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கண்ணே கண்ணுரங்கு, காலையிலே நீ எலும்பு, மாமலை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு, பாடினேன் தாலாட்டு. இது என்னது? தாலாட்டு பாடல். கண்ணே கண்ணுரங்கு அப்படின்னு வீட்டுல எல்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல, அம்மா யாராச்சும் பாட்டி ஆயா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி வந்து கண்ணே நீ கண்ணுரங்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? குழந்தைய ஆட்டிக்கிட்டு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாலாட்டு பாடல் வச்சுக்கோங்க. என்னது? கண்ணே நீ கண்ணுரங்கு, காலையிலே நீ எலும்பு, காலைல நீ எலும்பு, மாலையிலே மாமலை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு, மாமலை பொய்கையிலே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா நீ கண்ணுரங்கு, பாடினேன் தாலாட்டு. ஓகேவா? ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகையில் எழுதுக. இந்த பாடல்ல அமைஞ்ச தொடர் வகை என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் சிறுவினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வருமா சார் அப்படின்னா ஈஸி தான், கவலைப்படாத, பார்க்கலாம்.
இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்ணே கண்ணுறங்கு அப்படின்றது விழித்தொடர். கண்ணே கண்ணுறங்கு அப்படின்றது விழித்தொடர். ஒருத்தவங்களை அழைக்கிற மாதிரி, கண்ணே நண்பா வா, நண்பா வா, உயிர் தோளா நீ வா அப்படின்றது என்னது? ஒரு விஷயத்தை வந்து அழைக்கிறது. விழி, விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். அதுதான் கண்ணே அப்படின்றது கண்ணுறங்கு அப்படின்றது. விழி அப்படின்றது என்னது? விழித்தொடர். ஒரு விஷயத்தை அழைக்கிறது அப்படின்றது என்னது? விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காலையிலே நீ எலும்பு. என்ன கேட்டிருக்காங்க? காலையிலே நீ எலும்பு. காலையினது நீ எலும்பு அப்படின்றதே பிரிச்சு எழுதுறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது என்னது? வேற்றுமை உருபுகள். என்னது? வேற்றுமை உருபு. ஓகேவா? புரியுதா? இந்த வேற்றுமை உருபு வச்சுதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இப்ப மாதிரி வேற்றுமை உருபு வருது அப்படின்னா ஐயாளுகு இன்னதுக்கன் ஒன்னை விட்டுறணும், கடைசியில் உள்ள 8வது விட்டுறணும், மீதி என்னதுக்கு எழுதணும்? சரிடா. ஒன்னாவது வேற்றுமையை விட்டுறணும், கடைசி வேற்றுமையை விட்டுறணும். ஓகேவா? அப்ப காளையின் கண், காளையின் நீ எலும்பு அப்படின்றது வரணும். அப்ப என்ன ஆகுது? ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது வருது. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீ வேற்றுமை உருபு எழுதணும். இந்த மாதிரி ஐயாளுக்கும் இன்னதுக்கன் அப்படின்றது வேற்றுமை உருபு எழுதிட்டு அதுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நீ அசால்ட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? அப்போ ஒன்னாவது வேற்றுமை நானே மிஸ்டேக் பண்ண பாருங்க. ஒன்னாவதுன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஒன்னாவது வேற்றுமை அப்படின்றது கிடையாது. ரெண்டுல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா இந்த பாயிண்ட்? ஓகேப்பா. அடுத்து மாமலை பொய்கையிலே அப்படின்றது உரிச்சொற்றொடர். யார் சார் இது உரிச்சொற்றொடர்? மா சால உரு தவ நனி கடி, இதெல்லாம் என்னது? உரிச்சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன். மாமலை, மா அப்படின்றது என்னது? பெருசு. மாமலை, மழை பெய்யல, மாமழை பெய்யுது, பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது என்னது? உரிச்சொற்றொடர். மாம்பூவே கண்ணுறங்கு, என்னது? விழித்தொடர். அழைக்கிற மாதிரி. மாம்பூவே, கண்ணே, நண்பாவா, நண்பா எழுது, இதெல்லாம் என்னது? விழிச்சொடர். அதாவது ஒருத்தவங்க வந்து அழைக்கிற மாதிரி இருக்கு. பாடினேன் தாளாட்டு, வினை வந்து என்ன? முற்று பெற்றுச்சு. பாடினேன் தாளாட்டு, பாடின தாளாட்டு முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? இது வினை முற்று. வினை முற்று பெற்று விட்டது. இந்த ஒரு செயல் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. சோ வினை முற்று பெற்று விட்டது. அது என்னது? வினை முற்று தொடர். ஓகேவா? ஆடி ஆடி ஓய்ந்துருங்க. ஆடி ஆடி என்னது? இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் சொல்லி கொடுத்தனா அடிக்கி அடிக்கி வரும். எப்படி வரும்? அடிக்கி அடிக்கி வரும். அது தொடரா இருக்கும். அதுதான் அடுக்கு தொடர். ஓகேவா? புரியுதா? எல்லாமே புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, அடுத்து பலர்புகு வாயில் அடப்ப கடவுணர் வருவீர் உளிரோ வினவுவது ஏன்? இப்ப நான் இந்த பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு அழகா சொல்லி தரேன் பாருங்களேன். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர், பலர்புகு வாயில அடப்ப கடவுணர் வருவூர் உளிரோ அப்படின்றது வினவுவது ஏன் அப்படின்றது ஏன் வினவுறாங்க அப்படின்றத பாருங்களேன். யாராச்சும் வீடு நைட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளில யாராச்சும் சாப்பிடாம இருக்கீங்களோ அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்களாம். அதுக்கு முன்னாடி தான் கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம்? வீடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு குறுந்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்கு. பார்க்கலாமா? பழங்காலத்தில் பலரும் செல்லும் அளவிற்கு பெரிய வாசல் இருந்தது. பழங்காலத்துல எல்லாரும் வீட்டுக்கு உள்ள போறது அளவுக்கு பெரிய வாசல் அப்படின்றது இருக்கான். பெரிய வாசல் இருக்கான் வீட்டுல வந்து. இந்த மாதிரி வந்து பெரிய வாசல் இருக்கான், எல்லாரும் போற மாதிரி. அங்க அதனை இரவில் மூடுவதற்கு முன்னர், அது வந்து நைட்டு மூடுறதுக்கு முன்னாடி, அந்த வந்து மூடுறதுக்கு முன்னாடி இன்றும் உணவு உண்ணாமல் யாராவது இருக்கிறீர்களா, யாராச்சும் சாப்பிடாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். என்று கேட்டு விட்டுதான் வாசல் கதவை மூடுவார்கள். கேட்டுட்டு தான் என்ன பண்றாங்க? வாச கதவையே மூடி இருக்காங்க. இதனையே கேட்கும் வழக்கம் வைத்திருந்தனர். ஆனா இந்த காலத்துல என்ன பண்றோம்? 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு யாராச்சும் வந்து கேட்டா கூட பேப்ப இல்ல இல்ல அப்படின்னா வந்து துரத்தி விட்டுறோம். ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி பண்ணக்கூடாது. என்னது? ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? யாராச்சும் வந்தாங்க, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறுந்தொகை. இது எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? குறுந்தொகை. எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா குறுந்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பழங்காலத்துல யாராச்சும் அவங்களோட வீடு அப்படின்றது எப்படி இருக்குமா? நிறைய பேர் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குமா? அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நைட்டு வீட்டை வந்து பூட்டுறதுக்கு முன்னாடி யாராச்சும் உணவு இருந்தாம இருக்கீங்களோ அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? வீட்டு வாசலை மூடுவாங்களாம். இதுதான் என்ன சொல்றாங்க?
பலர் புகுவாயில் அடப்ப கடவுணர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ பாருங்களேன், அவங்களோட வீடு எப்படி இருக்கான், நிறைய பேர் போயிட்டு வர மாதிரி இருக்கான். சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அவங்களோட வீடு எப்படி இருக்கான், நிறைய பேர் போயிட்டு வர மாதிரி இருக்கான். ஸோ என்ன பண்றாங்க, நைட் டைம்ல வெளில போயிட்டு யாராச்சும் நீங்க சாப்பிடாம இருக்கீங்களோ அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கதவையே மூடுவாங்களாம். அதுதான் பலர் புகு வாயில் அடப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ அப்படின்றது வினவுவது ஏன் அப்படின்றது. புரியுதா? இது எங்க இருக்கு அப்படின்னா குறுந்தொகையில் இருக்கு. கிளியர் ஆகுதா? புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து என்ன சார், பழங்காலத்துல பலரும் செல்லும் அளவிற்கு வீடுகளில் பெரிய வாசல் இருந்துச்சு. அதன் இரவில் மூடுவதற்கு முன்னர் இன்றும் உணவு இருந்தாமல் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த வாசல்ல இருந்து கதவு மூடுவாங்க. இதனை கேட்க விளக்கம் வைத்திருந்தார்கள் அப்படின்றத எழுதணும். ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்து என்ன சார், அடுத்த கொஸ்டின் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இதுவும் ஈஸி தான். புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையையும் அதில் தலையை வைத்து திண்டும் அமைத்தனர். புதிதாக யாராச்சும் வராங்க அப்படின்னா நைட்டு தங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, வீட்டில் வந்து பெரிய திண்ணைகள் இருக்கும். இன்னும் நிறைய பேர் வீட்டில் திண்ணை அப்படின்றது இருக்கும். திண்ணை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வீடு இருக்கும், முன்னாடி பெரிய ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் உட்கார்ற மாதிரி இடம் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலையை வைத்து திண்டு அப்படின்னா தலையினை மாதிரி வந்து அந்த இது துணியிலையோ அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, தலையில வைக்கிறது வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்து வைப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. திருவிழா காலத்துல யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வந்து விருந்தளிப்பாங்களாம். இப்படியாக கால மாற்றம் தமிழர் விருந்தோம்பலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை எழுதுக. இந்த மாதிரி வந்து கால மாற்றத்தை வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எழுதலாமா? என்ன சார் அப்படின்னா இந்த பிக்சர்ஸை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக என்னாச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்கோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு. இப்பயும் சில பேர் வீட்டில் திண்ணை அப்படின்றதே இருக்கிறதில்ல. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன இருக்கும், திண்ணை அப்படின்றது இருக்கும். 2 திண்ணை இருக்கும், ஒரு பெரிய திண்ணை இருக்கும், இன்னொரு சின்ன திண்ணை அப்படின்றது இருக்கும். வீடோட கட்டமைப்பே அப்படி தான் இருக்கும். யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா உட்காரணும், உட்காந்து பேசணும் அப்படின்றதுக்காக இன்னுமே சில பேர் வீட்டில் திண்ணை அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, திண்ணை அப்படின்றது வைத்து தான் அமைப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அடுத்த காலத்தில் எப்படி ஆனிச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஆனிச்சு அப்படின்றது இந்த பிக்சர்ஸ் மூலமா சொல்லலாம் பாருங்களேன். ஓகேவா? அன்றைய காலத்தில் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விருந்தோம்பல் செய்தனர். அந்த காலத்தில் என்ன பண்றாங்க, ஏழைகளுக்கு விருந்து கொடுத்து விருந்தோம்பல் அப்படின்றத செஞ்சாங்க. பிறகு உறவினர்களுக்கு மட்டும் உணவு கொடுத்து விருந்தோம்பல் செஞ்சாங்க. அந்த காலத்தில் யார் வந்தாலுமே விருந்தோம்பல், வா எது உங்களுக்கு யாராச்சும் வந்தாலே உனக்கு விருந்து தான், சாப்பாடு தான் உனக்கு, நல்லா வந்து அந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டு அந்த மாதிரி விருந்தோம்பல் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, உறவினர்களுக்கு மட்டும், என்னோட சொந்தக்காரங்க யாரு அவங்களுக்கு மட்டும் தான் நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னாச்சு, பிற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உணவு கொடுத்து விருந்தோம்பல் செய்தனர். மக்களின் மனமாற்றமே இதற்கு காரணம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, யாரு வந்தாலுமே சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் உறவினர்களுக்கு மட்டும். ஆனா இப்ப என்ன பண்றோம், உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, விருந்தோம்பல் அப்படின்றது செய்யறாங்க. புரியுதா? எழுதிருவீங்களா அந்த கொஸ்டின்? ஈஸியா இருக்கா? இதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் வந்தா ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இந்த பிக்சர்ஸை வச்சு நான் உங்களுக்கு அழகா ஈஸியா சொல்லி தரேன் பாருங்களேன். இந்த பிக்சர்ஸ் ஒரு நிமிஷம் எல்லாரும் தெளிவா பாருங்க. ஒரு பையன் தூங்குறான், ஒரு இளவரசர் என்ன பண்றாரு, தலையில வந்து பூச்சூடி இருக்காரு, மலை சரிவு இருக்கு, ஒரு அரசன் இருக்கான், மறுபடியும் ஒரு வீடு இருக்கு, அதுக்கப்புறம் திணை சோறு, அப்புறம் என்ன இருக்கு, கறி இருக்கு, நெய்யில வந்து கறி, மாமிசம் இருக்கு. எல்லாரும் இந்த பிக்சர்ஸை ஒரு நிமிஷம் அப்படி நல்லா தெளிவா பாருங்க. இதை வச்சு அழகா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் சிறுவினாவை. சிறுவினா இந்த பிக்சர்ஸை வச்சு அழகா எழுதலாம். இதை மண்டையில இருந்தா போதும். இந்த பிக்சர்ஸ் எக்ஸாம் ஹாலில் நீ உட்கார்ந்துருக்க, உனக்கு கொஸ்டின் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குற பையனா இருந்தா ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது, இந்த கொஸ்டினுக்கு நம்ம ரிலேட்டடாக ஏதாச்சும் பிக்சர்ஸ் பார்த்தோமா அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக்சர்ஸ் ஏதாச்சும் பார்த்தோமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். யோசிச்சு அப்படின்னா சில பிக்சர்ஸ் உன் மண்டைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதினாண்டா, சப்ப மேட்ரு தான் ஈஸியா. இப்போ வந்து உனக்கு இந்த கொஸ்டினை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் மட்டும் உன் மண்டையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இதை மட்டும் யோசிச்சு வச்சுட்டு இருந்தா போதும், அழகா எழுதலாம். பாருங்களேன், கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தாற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தாற்றுப்படை எவ்வாறு காட்டுது, கூத்தாற்றுப்படை வந்து எப்படிலாம் காட்டுது அப்படின்றத கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு வாட்டி படிச்சுட்டு இந்த பிக்சர்ஸ் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்களேன் பாருங்களேன். பகலில் ஓய்வெடுத்து செல்லுங்கள், இரவில் தங்குங்கள். பகல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க, பகல் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க தூங்கிக்கோங்க, பகல நல்லா தூங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா பகல் நல்லா வெயில் அடிக்கும், அப்ப அந்த டைம்ல நீங்க நடக்க முடியாது. இரவில செல்லுங்கள், அதுதான் அன்றைய கால பகலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பகலில் ஓய்வெடுத்து செல்லுங்கள், இரவில் தங்குங்கள். பகல்ல வந்து
ஓய்வு எடுத்து போங்க, ரெஸ்ட் எடுத்து போங்க, இரவுல நல்லா தூங்கிக்கோங்க, இரவுல நல்லா தங்கிக்கோங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர் நல்லா தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஓய்வு எடுக்கிறாங்க, அப்புறம் இரவுல தங்குறாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா, சரிடா, அடுத்து பூங்கொத்துகளை அணிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? பூங்கொத்துகள். இந்த அரசன் என்ன பண்ணிருக்காரு? பூங்கொத்தை வந்து தலையில வச்சிருக்காரா? பூங்கொத்து என்ன பண்றாரு? தலையில வச்சிருக்காரு, கையில வச்சிருக்காரா? பூங்கொத்துகளை வந்து அணிந்து கொள்ளுங்கள், பூங்கொத்துகளை அணிந்து கொள்ளுங்கள். முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கேட்போம். ஓகேவா? அடுத்து மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். மலைச்சரிவு இருக்கா? இங்க இருக்க சிற்றூர், இங்க தானே இருக்கு ஊர் அப்படின்றது இருக்கு. மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை போய் நீங்க அடைங்க அப்படின்றத சொல்றாங்களா? அடுத்து நன்னின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். இது வேணா நன்னன் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? நன்னனோட கூத்தர்கள். கூத்தர்கள் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க, அந்த பாட்டு பாடி பரிசு பெறவங்க. நன்னனோட கூத்தர்கள் என்று சொல்லுங்க வரவங்கள்ட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்கள் வீட்டுக்குள் செல்லுங்கள். உங்க வீட்டுக்கு வந்து நீங்க எப்படி வருவீங்களோ அதே மாதிரியே அவங்க வீட்டுக்கும் போங்க. எதுக்காக? கூத்து பாடி காசு கேட்கறதுக்காக. அந்த வந்து பாணர்கள் என்ன பண்ணுவாங்க? பாடி காசு கேட்பாங்களே, அந்த மாதிரி பொருளை பெறதுக்காக போறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த கதை ஈஸி தான். அதாவது போவாங்க, அதாவது நான் ஒரு புலவர்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு ஒரு நாட்டில் போய் என்ன பண்றேன்? பாட்டு பாடி காசு வாங்கிட்டு வரேன். ஓகேவா? என்ன பண்றேன்? ஒரு நாட்டில் போயிட்டு பாட்டு பாடி காசு வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி இன்னொரு கூத்தன் வரான். நானும் போயிட்டு காசு வாங்கணும் அப்படின்னு ஒரு கூத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், நண்பன் வச்சுக்கோங்க. அவன் வரான். வந்துட்டு நான் வந்து அவன்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செய்ய, உனக்கும் பொருள் கிடைக்கும், உனக்கும் காசு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? அதுபடிதான். நீ என்ன பண்ணு? இரவுல நல்லா பகல நல்லா ஓய்வு எடுத்துக்கோ, இரவுல நல்லா தங்கிக்கோ, நீ போயிட்டுக்க போ அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றான். அடுத்து என்ன பண்ணுது? பூங்கொத்துகளை வந்து நீ அணிஞ்சிக்கோ, பூங்கொத்துகளை நீ அணிஞ்சிக்கோ, அணிஞ்சிக்கிட்டு போ. அது பண்ண மலை செருவில் இருக்க ஊர்ல போய் நீ சென்றடை. அப்புறம் போயிட்டு என்னது? உங்க நீ எப்படி உன் வீட்டுல போவியோ அதே மாதிரி அவங்க வீட்லயும் போ அப்படின்றத சொல்றான். அடுத்து போயிட்டு நான் யாரு? நன்னனோட கூத்தர்கள். நன்னன் என்னும் குறுநில மன்னனோட நான் கூத்தர், அவனோட நான் பாட்டு பாடுறவன் தான் நானு அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லு. உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்கள் வீட்டுக்குள் செல்லுங்கள், அவர்கள் உறவினர் போல பழகி பேசுவார்கள். நான் என்ன சொல்லிட்டேன்? அவனும் நம்பாளுதான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவாங்க? சரி, எப்படி உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா அப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க உறவினர்கள்லாம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நெய்யில் வந்த மாமிசம், திணைச்சூற்று ஆகியவற்றை உணவாக கொடுப்பார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நெய்யில வந்த மாமிசம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? மாமிசம் அப்படின்றது ஒன்று இருக்காங்க. நெய்யில வந்த மாமிசம் வச்சு உனக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க? அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து திணை சோறு கொடுப்பாங்க, நீ வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு கூத்தனா இன்னொரு கூத்தன்ட்ட நான் சொல்றேன். இது புரியுதா? எதுக்காக இந்த விஷயம் சொல்றாங்க அப்படின்றது உனக்கு கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அப்பதான் இதை வச்சுதான் உங்களுக்கு பிக்சர்ஸ் அப்படின்றது சொல்லி நம்ம பாருங்களேன். இந்த பிக்சர்ஸ் வச்சு பாருங்களேன், நல்லா வந்து பாருங்களேன். நான் வந்து அந்த கண்டென்ட்டே பார்க்கல, வெறும் பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பகலில் ஓய்வெடுத்து செல்லுங்கள், இரவில் தங்குங்கள். பகல் என்னது? ஓய்வெடுத்து செல்லுங்கள், இரவில் தங்குங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பூங்கொத்துக்களை அணிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது என்னது? பூங்கொத்துக்களை அணிந்து கொள்ளுங்கள். மூணாவது என்னது? மலை சரிவுகளில் உள்ள ஊர்களில் தங்குங்கள். மலை சரிவுள்ள ஊர்ல போய் அடைங்க, அந்த இடத்த போய் அடைங்க. அடுத்து என்னது? நன்னன் என்னும் கூதனோட அவனோட ஆள் தான் நானு அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னது? உங்க வீட்டுக்குள்ள போற மாதிரியே நீங்க என்ன பண்ணுங்க? அவங்க வீட்டுக்குள்ளேயும் போங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா வந்து பேசி பழகுவாங்க உங்க கூட. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? திணை சோறையும் நெய்யில வந்த மாமிசத்தையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத எழுதி முடிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் ஞாபகம் இருந்தா நீ அழகா எழுதலாம். அந்த கொஸ்டினை ஈஸியா எழுதலாம். இந்த பிக்சர்ஸ் மட்டும் உங்க ஞாபகம் இருந்தா போதும். எல்லாருக்கும் இந்த PDF நான் ஃப்ரீயா தர போறேன். ஓகேவா? என்ன பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கும். இந்த பிக்சர்ஸ் வச்சு நீ மனப்பாடம் பண்ணினா எப்படி ஈஸியா இருக்குமா? புரியுதா உனக்கு கண்டென்ட் எப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் என்னது? நல்லா வந்து பகல்ல வந்து நல்லா ஓய்வு எடுத்துட்டு போ, இரவுல நீ போய் நல்லா தங்கு. அதுக்கப்புறம் என்னது? பூங்கொத்துக்களை வந்து நீ தலையில அணிஞ்சுக்கோ, பூங்கொத்துக்களை தலையில நீ அணிஞ்சுக்கோ, பூங்கொத்துக்களை தலையில அணிஞ்சுக்கோ. மலை சரிவுல இருக்க ஊரை போய் நீ சென்றடை. நன்னனோட கூத்தம் தான் நானு அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லு. அவங்க எப்படி நீ உங்க வீட்டுல எப்படி போவியோ அதே மாதிரி அவங்க வீட்டுலயும் போ. அவங்க நல்லா உன்கிட்ட பேசி பழகுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? அவங்க வந்து உனக்கு என்ன பண்ணுவாங்க? திணை சோறையும் மாமிசம், அதாவது நெய்யில வந்த மாமிசத்தையும் உன்கிட்ட கொடுப்பாங்க, அதை நீ வந்து மனசார பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத இதுல சொல்றாங்க. கிளியரா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான்ப்பா, அழகா எழுதிட்டு போலாம். ஓகேவா? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். ஓகேவா? அடுத்து ஒன்வேர்டு கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். பின் வருவனவற்றில் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்கிறாங்க. முறையான தொடர் எது அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த இடை வாழை கிடைக்கும் உண்டா? இல்ல தமிழர் வாழைக்கு
தமிழர் வாழை இலைக்க பண்பாட்டில் தனித்தடம் உண்டா. எந்த வார்த்தை படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கு, ஒரு கோர்வையா இருக்கோ அதுதான் இதுல ஆன்சர். ஈஸியா வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது பண்ணலாம் பாருங்களேன். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு அப்படின்றது பொருந்துதான் எங்கேயாச்சும் படிக்கும் போதே தடுமாற்றம் ஆகுது. ஸோ இந்த வார்த்தை ஒரு மீனிங்ஃபுல்லா இல்லை, ஒரு வரிசையாகவும் இல்லை. ஓகேவா. அடுத்து தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்திடம் உண்டு, அதுவும் இல்லை. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு இருக்கு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. படிக்கும்போது படிச்சு பார்க்கும்போது எந்த வார்த்தை முறையான தொடரில் இருக்கு, எதுவும் வந்து நமக்கு படிக்க வந்து எதுவும் கஷ்டமா இல்லாம ஒரு வரிசையா வந்துச்சு அப்படின்னா அதான் ஆன்சர். ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் அப்படின்றது என்னது? பாக்கம் அப்படின்றது சிற்றூர் தான் குறிக்குது. பாக்கம்னா என்ன? சிற்றூர். அடுத்து என்ன சார் அப்படின்னா, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் அப்படின்றது என்ன? அறிஞருக்கு அறிஞரது வேற்றுமை உரு சொல்லி கொடுத்தனா ஐயாள்கு இன்னதுகன் அப்படின்ட்டு அதுல வந்து திறந்திருக்கா, அதனால அது இதுதான் வேற்றுமை உறுப்புகள். புரியுதா? இதுதானே அது வேற்றுமை உறுப்புகள். புரியுதா? இதுதான் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா, காசி காண்டம் அப்படின்றது என்னது? காசி நகரத்தோட பெருமையை பாடணும். காசி நகரம் எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா? காசி நகரத்துல வந்து என்னென்ன இருந்துச்சு தெரியுமா? அப்ப இந்த மாதிரி இந்த நன்னன்றதான் இந்த மாதிரி வந்து பெருங்கௌசினர் இந்த மாதிரி பாடியிருக்காரு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றது என்னது? இதுதான் காசி காண்டம். சீவலமாறன் அழைக்கப்பட்டதுதான் நன்னனும் கூத்துணை பாட்டுடைய திறனாக கொண்டு பாடப்பட்டதான் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதுதான் காசி காண்டத்தோட பெருமைகளை பத்தி கூறுது. காசி நகரத்தோட பெருமையை பத்தி சொல்லுது. அந்த நகரம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்ற பத்தி பெருமையை பத்தி சொல்றது என்னது? காசி காண்டம். இது பாயிண்ட் புரியுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஹோம்ஒர்க். இன்னைக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேவா. ஹோம்ஒர்க் பண்ணாம யாருமே இருக்கக்கூடாது. ஓகேவா. நான் என்னடா நான் பக்கமா எழுத சொல்றேன், அசைன்மெண்ட்லாமா கொடுக்குறேன், ஒரே ஒரு கமெண்ட் என்ன ஆன்சரோ அதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா. அது எதுக்கு சொல்றேன்? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா. நல்ல மார்க் அப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஹோம்ஒர்க் கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோ. புக் எடு, நோட்ஸ் எடு, நெட்டை போய் ஓப்பன் பண்ணு, தெரிஞ்சுக்கோ. எங்கேயாச்சும் போயிட்டு அந்த கொஸ்டினை வந்து டைப் பண்ணி பாரு, என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்த்து கீழே வந்து ஆன்சர் பண்ணு. ஓகேவா. என்ன கொஸ்டின் அப்படின்னா, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சிறியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. செய்தி உணர்த்தும் பொருள் போற்றி விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? நிலத்துக்கேற்ற விருந்தா, இன்மையிலும் இருந்தா, அள்ளிலும் இருந்தா, உற்றாரின் விருந்தா அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகேவா. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.